ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1299, அதாவது 1300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாக இருக்குது. கல்வி தகுதியை பொறுத்தளவில் உங்களுக்கு 10வது தேர்ச்சி பெற்றாலே போதும். ஸோ அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் கூடிய சீக்கிரம் இதற்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது. இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, சேலரி பேசிக்காக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இதற்கு முன்னாடி கிராம உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க இதற்கு அப்ளை பண்ணலாமா, இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரப்போகுது, இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண அப்படின்ற எல்லா விவரங்களையுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்படின்னா தான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ வேகன்சிஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ தமிழ்நாடு கிராம உதவியாளர், அதாவது விஏஓக்கு கம்பேரிசனான ஒரு வேலை, அதாவது விஏஓக்கு அசிஸ்டண்ட். ஸோ அந்த லெவலில் இப்போ கிராம அலுவலர் அந்த மாதிரியான கிராம உதவியாளர் ஒரு வேலை, விஏஓ அசிஸ்டன்ட். இந்த வேலை தமிழகம் முழுவதும் 2299 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வருடத்திற்கான காலி பணியிடங்கள். இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்? இப்போ ஆல்ரெடி கடந்த முறை போன வருஷம் 2025 நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்ஸ் நடந்தது. ஒரு சில மாவட்டங்களுக்கு திறனறிவு தேர்வு, ஒரு சில மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நடந்தது. ஒரு சில மாவட்டங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அதோடு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த நவம்பர் டிசம்பருக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வராமல் இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதிய அமைச்சரவை அப்படின்றது நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அமைச்சர்கள், ஒவ்வொரு அமைச்சர்களும் பார்த்திங்க அப்படின்னா பதவி வச்சுருக்காங்க. அதே சமயம் இந்த வேலை சம்மந்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சராக பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நிறைய வேகன்சிஸ் அலாட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திற்கு ஓவராலாக நமக்கு 2300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கலாம். இந்த ஒரு வேலையை பொறுத்தளவில் நீங்கள் உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ஸில் இல்லை பார்த்திங்க அப்படின்னா சொந்த கிராமத்திலேயே வேலை ஈஸியாக வாங்கிக்கலாம். போன வருடம் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாதுங்க. போன வருஷத்துக்கான ப்ராசஸுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் முடியாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து கூட இதற்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதினவங்க, திறனறிவு தேர்வு இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருடம் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராம உதவியாளருக்கு வயது வரம்பு பொறுத்தளவில் உங்களுக்கு அனைத்து வரம்பினரும் பார்த்திங்க அப்படின்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 21 வயசு ஆயிருந்தது அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்சிமம் அதிகபட்சமாக 56 வயது வரை கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஆனால் அது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அதையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 32 வயது வரை அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிசி, பிசி முஸ்லீம்ஸ் இந்த கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 34 வயது வரை அப்ளை பண்ணலாம். இல்லை 35, 36 வயது வரை கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதை எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 39 வயது வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் நமக்கு வேகன்சிஸ் வரும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே உங்களுக்கு எந்தெந்த பிரிவினருக்கு எந்தெந்த வயது வரை அப்ளை பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் வந்து உங்களுக்கு ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மாற்றுத்திறனாளி, இந்த மாதிரியான ஒரு சில முன்னுரிமைகள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 45-50 வயது வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஒரு வேலையை பொறுத்தளவில் ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப குரூப் 4 அளவுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து நான் அந்தளவுக்கு என்னால் படிக்க முடியாது அப்படின்றவங்கெல்லாம் தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ உங்ககிட்ட முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. இதற்கான பேசிக் பேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,100லேருந்து 35,100 வரை சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,000க்கு மேலே தான் வந்து சேலரியே வந்து வாங்கிட்டுருக்குறாங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ஒரு வேலையை நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கிடலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸு அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரியலூரில் 21, செங்கல்பட்டில் 41, சென்னை மாவட்டத்தில் வந்து இன்னும் அறிவிப்பு கொடுக்கல. உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் உங்களுக்கு 61 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் 48 வேக்கன்சிஸ், தருமபுரி 39, திண்டுக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29, ஈரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 134 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி இன்னும் அறிவிக்கலை. காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டமும் இன்னும் அறிவிக்கலை. கரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 27 வேக்கன்சிஸ், கிருஷ்ணகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 வேக்கன்சிஸ், மதுரை இன்னும் அறிவிப்பு வெளியாகலை. மயிலாடுதுறையில் 7 வேக்கன்சிஸ், நாகப்பட்டினம் 5 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லில் 67 வேக்கன்சிஸ், நீலகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து அறிவிப்பு வெளியாகலை. இதே வந்து நாமக்கல்லில் 67, அதுக்கப்புறம் பெரம்பலூரில் 3 வேக்கன்சிஸ், பட்டுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் 17 வேக்கன்சிஸ், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சிவகங்கை வந்து 41, தென்காசி மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 24, தஞ்சாவூரில் 305, தேனி வந்து 25, தூத்துக்குடி வந்து 77, திருச்சிராப்பள்ளி 104 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி 45, திருப்பத்தூர் 32, திருப்பூர் 32, திருப்பத்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32, திருப்பூர் வந்து 25, திருவள்ளூர் 181, திருவண்ணாமலை 103, திருவாரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 139. இந்த மாதிரியான நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு அறிவிப்புகள் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இந்த அடுத்த மாதத்திலிருந்து கூட நீங்கள் வந்து இதற்காக விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருந்தாலும் அந்தந்த தாலுகாக்களுக்கு இப்போ ஒவ்வொரு தாலுகா இப்போ தூத்துக்குடினா அந்த தூத்துக்குடியில் எவ்வளோ தாலுகாக்களுக்கு இருக்குது அப்படின்றது, அந்த தாலுகாவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றதையுமே கூடிய சீக்கிரம் வந்து அறிவிப்புகள் வந்து வெளியாகும். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சது இல்லை வந்து தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிராம உதவியாளர் சம்மந்தமான ரெகுலரான அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.